சூரியன் இன்றி சுழலாது இப்பூமி, மகளிர் இன்றி இயங்காது இவ்வுலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு உமன்ஸ் டே மட்டும் இல்லாமல் என்னோட பையனோட பிறந்தநாள். அதுக்காக தான் நான் வந்து கேக் வாங்குறதுக்காக பேக்கரிக்கு வந்து வந்திருந்தேன். கேக் ஷாப் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ராக்கியாபாளையம் ரோட்டில் சுகுணா கேக் ஷாப் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி தருவாங்க. திருப்பூரில் இருக்கிறவங்க யாராவது கேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுகுணா கேக் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து தம்பி பாதாம் பால் வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கும் பாதாம் பால் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக பலூன்லாம் வந்து கொஞ்சம் ஊதிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமும் ஒன்றும் நல்லா இல்லை. என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கோல்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் காய்ச்சல் வரீங்களா, அதனால தான் வந்து வீடியோவுமே வந்து சரியாக எனக்கு காமிச்சே வந்து போட்டிருக்க மாட்டேன். ஒன்றும் முடியல. இன்றைக்கி வந்து பிளானே வந்து வேறு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து புக்லாம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவும் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இல்லாமல் போகிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடுமே நம்மளே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி, சப்பாத்தி, அப்புறம் வந்து சந்தகம், இதெல்லாம் வந்து இட்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வரப்பவே திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே தம்பி பர்த்டே அப்படின்னா ஒரு 100 பேராவது வருவாங்க. வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு போடுவோம். உண்மையிலே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அவன் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எங்களுக்கு தம்பி வந்து ஹஸ்பண்டோட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர், அதுக்கப்புறம் சின்ன மாமனார் பசங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பேர் மொத்தம். அதுலேயே வந்து எங்கள் தம்பி தான் வந்து 9 பொண்ணுங்க எங்கள் வீட்டில் மொத்தம். அவங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து தம்பி தான். ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வாரிசே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண் வாரிசுலாம் உங்களுக்கு இருக்காது, எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் அது பொண்ணாக தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்காக வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க. சஷ்டி விரதம் இருந்து பிறந்த பையன் தான் எங்கள் பையன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சபரிமலைக்கு வந்து வருஷம் வருஷம் மாலை போடுவாங்க. அங்கே போய் வந்து அவங்க மணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அதாவது தம்பி கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மணி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து சொல்லிட்டோம், பையனும் பிறந்தா ஹரிசபரீஷ்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து எந்த நியூமராலஜியெல்லாம் பார்க்கவே கிடையாது. பையனும் பிறந்தோடனேயே ஹரிசபரீஷ்னு நம்ம பேர் வைக்கிறோன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி எதுவுமே பார்க்கல. ஆனால் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜியில் கொடுத்துருந்த லெட்டரும் பார்த்தீங்கன்னா ஹச்சில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லணும். சஷ்டி விரதம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காம இது நாள் வரைக்கும் யாருக்குமே அது போனதே கிடையாது, நான் பார்த்த வரைக்கும். எனக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்குது, அதனால் வந்து என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக எங்கள் அம்மா வந்து விரதம் இருந்தாங்க. எங்கள் அம்மா விரதம் இருந்து அந்த வருஷத்துலேயே வந்து நான் கன்சீவ் ஆனேன். அடுத்த வருஷத்துலேயே வந்து தம்பி பிறந்துட்டான். எங்களுக்கு வந்து வாரிசே இருக்காதுன்னு சொன்னவங்க முன்னாடி எங்கள் தம்பி வந்து பிறந்தான். உண்மையிலே முருகனுக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தம்பிக்கு அப்புறம் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து 3 வருஷம் வந்து சஷ்டி விரதம் இருந்துச்சு. அந்த பிள்ளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பையன் பிறந்திருக்கு. ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 வாரிசு. அதனால் வந்து எங்கள் தம்பி வந்து எப்போவுமே ஸ்பெஷல். பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் வந்து அந்த அன்னைக்கு வந்து சாப்பாடு போடுவோம். அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஆசிரமத்துக்குலாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ண முடியல. சரி ஒரு 10 பேரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடலாம், அது நம்ம கையால் சமைச்சு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினது தான். நம்ம தம்பி பர்த்டே அப்போ நாங்கள் வந்து இந்த மெழுகுவர்த்தி வந்து ஊதி அணைச்சி கேக் வெட்ட மாட்டோம். இப்போ வந்து தம்பிக்கு வந்து இப்போ 11 வயசு முடிஞ்சு 12 வயசு ஆகுது அப்படின்னா 12 விளக்கு வந்து ஏற்றி வைப்போம். அவன் கையால் 12 விளக்கு வந்து ஏற்ற சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் விளக்கு ஏற்றினது இதெல்லாம் வந்து காமிக்காமல் விட்டாச்சு. திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது உடம்புக்கும் முடியல, இருந்தாலும் டக்குன்னு நம்ம கையால் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரெடிமேடாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து கேசரி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். கேசரி வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற டிஷ்லாம் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேசரி தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ வாசலில் போட்ட கோலம்லாம் நல்லா காஞ்சிருச்சு.
ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வாசலை இப்படி பார்க்குறதுக்கு அப்படின்னு உண்மையிலே இன்னைக்கு தான் என்னமோ நம்மளோட இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு வாரமாக வீட்டில் விளக்கே ஏற்றலைங்க. எப்பயுமே வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம். ஒரு வாரம் விளக்கு எரியல அப்படிங்கிறதுலையே நம்மளுக்கு வந்து பாதி நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வந்துடுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இன்றைக்குமே என்னால் விளக்கு பொருத்த முடியல. பாப்பா தான் அம்மா நான் விளக்கு ஏற்றுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு தான் வந்து இன்றைக்கி எல்லா வேலையுமே வந்து செஞ்சுருந்தா. கோலம் மட்டும் நீங்கள் போட்டுருங்கம்மா, மீதி எல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ வச்சதுலேருந்து எல்லாமே பாப்பா தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தா. சூப்பராக இருக்குடா நீ பண்ணியிருக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி அவளை நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பாப்பா வந்து அம்மா வாங்கம்மா, நான் வந்து கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இருந்தேன். பாப்பா வந்து அம்மா வாங்கம்மா வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ ஃபைனலாக பூஜை வந்து முடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம வந்து கரெக்டாக பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு தான் வந்து பாப்பா பூஜை பண்ணியிருந்தா. ஸோ இப்போ கேசரி ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு பிரசாதம் எடுத்து வச்சிடலாம். பலூன் டெக்கரேட் எல்லாமே வந்து பாப்பா தான் பண்ணியிருந்தா. பெரிய பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்கனால பாப்பா வர்றதுக்கு வந்து 8 மணி ஆகிடும். அவங்க வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுவும் இல்லாமல் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கேசரி எடுத்து நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தீபார்த்தனை எல்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெடிமேட் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காய்க்கு வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சந்தகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து லெமன் போட்டு தாளிச்சிடலாம். கேசரி மொத்தம் 4 டிஷ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒன்றும் முடியல. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப டல்லாகவும் இருந்தது. அதனால் வீடியோவில் எதுவுமே எடுக்க முடில. ஃபைனலாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பின்னாடி வந்து பாருங்களேன், வேணும் டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போட்டுட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றதெல்லாம் வந்து இவங்க விஐபி வர்றாங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. உண்மையிலே வந்து ரெஸ்டாரண்ட் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது அப்படின்னு தான் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வீட்டில் என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப இதெல்லாம் வந்து கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டு கூத்து பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து டான்ஸ் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அந்த பாட்டை போட்டுட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சு பயங்கரமாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா தம்பி ஹாப்பியாக இருக்கியா, ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகலன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னா, அம்மா போங்கம்மா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து 10 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்றப்ப தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொந்தமுள்ள வாழ்க சொர்க்கத்துக்கு மேலே அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து சாப்பிட்ருந்தாங்க. வாரத்தோட கிவ்அவே வின்னர் யார் அப்படின்னு சொல்லிடலாங்களா? ஃபஸ்ட்டு டேலேருந்து 7th டே வரைக்கும் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. 3 பேர் வந்து தொடர்ந்து விடாமல் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. என்னோடய பையனோட பர்த்டே, அதுவும் இல்லாமல் உமன்ஸ் டே அப்படிங்கிறனால ஒரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்குமே கிஃப்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாரீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நதியா மனோகரன், நித்துக்குட்டி, ஹரிணி கபிலன், இந்த 3 ஐடியில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த 3 ஐடியில் இருக்கவங்களுக்கும் கங்க்ராட்ஸ் சிஸ்டர்ஸ். வந்து எனக்கு இந்த வீடியோ கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறேன். நீங்கள் எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சாரீ சென்ட் பண்ணி வச்சிட்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி கிவ்அவே வந்து நடக்கும், அதிலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு மாறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துலேருந்து ஷார்ட்ஸில் வந்து ஸ்டோரி சொல்லி கொஸ்டின் கேட்க போகிறேன்.